எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். நான் கோயம்புத்தூர்ல வந்து இயேசுவின் சமாதானம் அப்படிங்கிற டெஸ்ட் நடத்திட்டு இருக்கான். பிசினஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த பூமியில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம கொண்டு போறது ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு சேர்த்தாலும் கொஞ்சம் சாப்பிட போறோம். அதனால வர வருமானத்துல நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். என்ன தொழில்னா ரியல் எஸ்டேட். ஏழைகளுக்கு உதவுங்கள், ஜாதி மதம் பார்க்காம எதிரிகளை நேசியுங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள்ல தான் போட்டிருக்கு. ஒரு சின்ன ஏழைக்கு என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஆண்டவருக்கு கடன் கொடுக்குற மாதிரி. நம்ம பிறந்த உடனே அந்த டாக்டரை போய் பார்ப்போம், நர்ஸை பார்ப்போம், சந்தோஷப்படுத்துவோம். ஆனா கடைசி இடம் எங்கன்னா இந்த மரணம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இறந்த டைம்ல அவங்க போய் பார்ப்பாங்க, வாங்க அப்பா பறிக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்களாம். நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். அவங்க வாழ்த்து நமக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நைட்டு படுத்தோம்னா நாளைக்கு எந்திரிக்குமா அப்படிங்கிறது யாருக்கும் உறுதி இல்லை. இன்னைக்கு நைட் இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கோம், இன்னும் அடுத்த செகண்ட் இருக்குமா தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள்ல எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம உதவி செய்யுங்க. அதுக்கேற்ற பலனை ஆண்டவருக்கு கொடுப்பாரு. உங்க பிளஸிங் எங்களுக்கு வேணும். எங்க மறந்தாலும் பரவாயில்ல, இயேசு மறந்தாங்க. பேர் மற வேண்டாம், மரம் மற வேண்டாம். இயேசு நல்லவர். தம்பி ரொம்ப சந்தோஷம். நான் நடிகர் திருப்பதி பெஞ்சமின். அதாவது எல்லா இடத்துலையும் நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து இடுகாட்டில் வேலை செய்கின்ற ஊழியர்களை அழைத்து வந்து, அதாவது இந்து சுடுகாடு, கிறிஸ்டின் சுடுகாடு, முஸ்லீம் சுடுகாடு, இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து சமபந்தி விருந்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 5 கிலோ அரிசி கொடுக்குறோம். அது இல்லாமல் பணம் ராபின் அண்ணன் கொடுக்குறாங்க. இது நாங்கள் எதுக்கு செய்கிறோன்னா, அதாவது எல்லாரும் உதவி பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த சுடுகாட்டு தொழிலாளர்களுக்கு யாருமே கண்டுக்கிட்டதே கிடையாது. ஒரு வீட்டில் மரணம் நடந்தாதான் சுடுகாட்டு வேலை செய்யறவங்களை பார்க்குறாங்க. அது வரைக்கும் அந்த தொழிலாளர்களை யாருமே மதிக்கிறது கிடையாது, பார்க்கறது கிடையாது, ஒரு மனிதராகவே மதிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு நாம ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு எங்க அண்ணன் ராபின் அண்ணன் கிட்ட சொல்லி நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வடபாயசத்தோட சமபந்தி விருந்து, சிக்கன் 65 அதுவும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 5 கிலோ அரிசி, பணமுடிப்பு இதெல்லாம் கொடுக்குறோம். அதனால ஜாதி மதம் பார்க்காம ஏழைகளுக்கு உதவணும், எதிரிகளை நேசிக்கணும். இயேசு ஆசீர்வதிப்பார். நாம இன்னைக்கு பிறகுதான் வாழ்ந்தோம். நம்மளுடைய இறுதி பயணம் சுடுகாடு, மறக்கவே கூடாது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கடைசியில போகக்கூடிய இடம் சுடுகாடு. 6 அடி மண்ணு தான் அவருக்கு சொந்தம், வேற எதுவுமே சொந்தம் கிடையாது. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை முகசொலிக்காம நம்மளை எடுத்து போச்சு அடக்கம் பண்ற அந்த தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வந்து இப்ப ஒரு நல்ல ஒரு சமபந்தி விருந்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் எங்க அண்ணன் ராபின் அண்ணன் தான். அவர் சொன்ன உடனே எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ராபின் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் கருவிதான் சரியா, நமக்கு பண்றது ஆண்டவர் இயேசு சரியா. ஆமா.